வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் வாழைப்பூ சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி உப்பு போட்டு பெசரி வச்சுருந்து அதை ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்து கழுவி இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதில் குக்கரில் நம்ம அள்ளி போட்டுடலாம். அடுத்ததாக 2 கை அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டுடலாம். அடுத்தது 8 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 2 பெரிய தக்காளி இதை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது 10 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன், இதையும் இது கூட போட்டுடலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன். அடுத்தது 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்தது 1 டீஸ்பூன் சால்ட். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட்டு மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த வாழைப்பூவில் வைட்டமின் ஏ, சி, இ இந்த 3 வைட்டமினும் நிறையா இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்கும், கண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு தாய்ப்பால் நிறைய சுரக்கும். இது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதையெல்லாம் உடனே சரி பண்ணும். இதில் கால்சியமும் இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. இதை வாரம் 1 முறை சாப்பிட்டு வந்தாலே போதும். இரத்த சோகையை நீக்கி ஹீமோகுளோபின் நிறைய பெருகும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்லா இருக்கும் உடம்புக்கு. இப்போ நாம் இதை மூடிடலாம். இதில் நாம் இப்போ விசில் போட்டுடலாம். ஓகே, கேஸ் நல்லா விட்டுருச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் இதை நாம் தாளிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சைடு பீட்ரூட்டு பொரியல் வெந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் இதையும் வெந்துருச்சு, இதையும் இறக்கிடலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 இனுக்கு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. என் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ சாம்பார் ரெடி. மணக்க மணக்க, சுவைக்க சுவைக்க, ருசிக்க ருசிக்க செமையான சாம்பார் ரெடி, வாழைப்பூ சாம்பார். ஓகே, இப்போ நாம் டேஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்டாக உப்பு தான் போட்டாகணும், உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, மற்றபடி செமையாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள். அம்மாவுக்கும் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குடி. ஓகே, நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே, லஞ்சுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.